ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வல்லலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, இப்பொழுது இந்த அப்பன் மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்து உன் மனதில் உள்ள பதற்றத்தை போக்கி நீ கேட்டதை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். நீ மடியேந்தி கேட்டாய் அல்லவா, அதை மடி நிறைய என் கை ததும்ப ததும்ப உனக்கு கொடுப்பதற்காக இந்த அப்பன் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவது எல்லாம் அங்கு சங்கடமாகத்தானே வந்து சேருகிறது. கண்ணீர் மட்டும்தானே என் வாழ்க்கையில் மிஞ்சிக்கொண்டு இருக்கிறது என்று எண்ணம் கொள்ளாதே என் அன்பு பிள்ளையே. உன் வாழ்க்கையை நான் இங்கு தற்காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். பாதுகாத்து பாதுகாத்து ஒவ்வொரு நிலையும் அடைவதற்குள் போதும் போதும் என்று நிலைமைக்கு நீ வந்து விடுகிறாய். அதில் ஒன்றும் தவறில்லைதான். ஏனென்றால் போராடி கிடைக்கும் வெற்றில்தான் பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது. போராடி கிடைக்கும் வெற்றில்தான் உனக்கான சந்தோஷம் அங்கு அளப்பறியாததாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நீயோ இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே என்று சிந்திக்கிறாய். இவ்வளவு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நான் இத்துணை கண்ணீர் வடித்துத்தான் இதை பெற வேண்டுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் இதை அடைய வேண்டுமா என்று யோசிக்காதே. யதார்த்தம் அதுதான் என் பிள்ளையே. சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் கடின உழைப்புக்கு எப்பொழுதுமே இங்கு பரிசு உண்டு தானே. அப்படிப்பட்ட பரிசைத்தான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். கண்ணீர் விட்டு அழுது அழுது இங்கு கரைந்தே போய்விட்டேனே. இனி என் உடம்பில் என்ன இருக்கிறது, உயிர் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டு இருக்கின்றது என்று உன் அவமானத்தை நினைத்து அழுது தவிக்கிறாயா? உன் சுயமரியாதையை இழந்துவிட்டேன் என்று நீ சிந்திக்கிறாயா? இந்த அவமானங்கள் எல்லாம் கூடிய விரைவில் உனக்கான வெகுமானமாக மாறுவதற்குத்தான் இந்த கணக்கம்பட்டி சத்குருவானவன் பிள்ளையார் சுழி போட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு ஒவ்வொரு விஷயமும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது எதற்காக என் தங்கமே யாருமே இல்லை என்று யோசிக்கிறாய்? நீ சற்று பொறுமையாக இரு, நிதானத்தை கடைபிடி. உண்மையும் உணர்வும் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காக நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கை முழுவதுமாக உனக்கான சந்தோஷத்தை எள்ளி கொடுப்பதற்குத்தானே இந்த ஞானவள்ளல் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். மறுபடியும் கிடைக்கவில்லையோ என்று யோசிப்பதை விட இப்போது உன்னிடத்தில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டுக்கொள். எங்கே இருக்கிறது அப்பா, கவலை மட்டும்தானே மிச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கிறாய். உண்மையும்தான். ஆனால் கவலை மட்டும்தான் வாழ்க்கையா என என் பிள்ளையே, அதை கடந்துவிட்டு கண்மூடி கொஞ்சம் பார். உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அது உன் கண்ணுக்கு சின்ன சின்ன விஷயமாக இருக்கலாம். அந்த சின்னஞ்சிறு துளிதானே பெருவெள்ளமாக அங்கு மாறும். அப்படித்தான் சின்ன சின்ன விஷயத்தை நீ இங்கு சிந்தித்து பார். சின்ன சின்ன சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணத்தை உன் மனதில் எண்ணிக்கொண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்று தானே சொல்கிறேன். நீயோ யாரும் இல்லை என்பதற்காகவே அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய். உன் அன்புக்காக பல பேர் இங்கு ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் நீதான் யாருமே இல்லை என்று சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அடிமட்டத்தை உறுதியாகவும் நிலையாகவும் வைத்தால்தானே அங்கு எழுப்ப போகும் கட்டிடமானது உறுதியாக இருக்கும். என் பிள்ளையே, அப்படித்தான் உனக்கு அடிப்படையான விஷயத்தை நான் இங்கு தெளிவாக வைத்து கொண்டு இருக்கின்றேன். கேட்டதை கேட்டபடி தருவதற்கு வந்திருக்கும் போது நீ மனம் வீணாக குழம்பிக்கொண்டு தவிக்காத என் பிள்ளையே. மனதில் சங்கடங்கள் வந்தாலும் சச்சரவுகள் இருந்தாலும் அத்தனையும் கடந்துவிட்டு எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உண்மையும் தெளிவும் இருந்தாலே போதும். நீ எதிர்பார்த்தது உன் கைகளுக்கு வரும் என்று நினைத்து கொண்டு இருந்தது உனக்கு பிடித்தமானது, உனக்கே உனக்கானது என்று தானே நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் எதற்காக எதுவுமே இல்லை என்று நீ வீணாக யோசித்து கொண்டே இருக்கின்றாய்.
எப்பொழுதும் மற்றதை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நீ சிந்தித்து கொண்டு இருக்காதே. உனக்கு உன் கையில் என்ன கொடுத்திருக்கிறேன் என்பதை அலசி ஆராய்ந்து பார். மற்றவர்களின் சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருந்தால் ஓட்ட பந்தயத்தில் நீ ஓடி ஜெயிக்க முடியாது. உன் வாழ்க்கையை உன் தெளிவான முடிவை உன் கையில் நான் உறுதியாக கொடுத்திருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கிறாய். ஒரு நீண்ட காலமாக மனதில் யோசனை இழந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று. என் பிள்ளையே, எதை செய்தாலும் உனக்காக உன்னப்பன் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும் போதும் ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு இப்பொழுது அடித்தளமிட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால தான் நான் சொல்கிறேன், உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் தருவதற்கு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ மற்றதை பற்றியும் மற்ற சூழ்நிலைகளை பற்றியும் இங்கு சிந்திக்காதே. சுயமரியாதை அங்கு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது, அவமானங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது என்று தானே சிந்திக்கிறாய். நான் உன்னை ஒவ்வொரு கல்லாக வைத்து செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். அப்படி செதுக்கப்படும் போது தேவையில்லாத சில விஷயங்கள் வெளியே போகித்தானே ஆக வேண்டும். அப்படித்தான் இப்பொழுதும் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் சென்று விட்டார்கள். நீயோ பிரிந்து போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதை விட, பிரிந்து போனவர்களை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பதை விட, எனக்கு எப்பொழுதுமே என்னப்பன் கணக்கம்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மனதிலே உறுதியும் தெளிவாகவும் இருந்து பார். நீ நிச்சயமாக உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்கும் வரை போராடி கொண்டே இரு. அந்த போராட்டத்திற்கான விடை கிடைக்கத்தான் போகிறது. அந்த போராட்டத்திற்கான பதில் மட்டுமல்ல, வெற்றியும் உன்னிடத்தில் கைவந்து தான் சேரப்போகிறது. எப்பொழுதுமே உன்னை பற்றி தான் இந்த அப்பன் யோசித்து கொண்டு இருக்கின்றேன். உன் சூழ்நிலைகளை பற்றி தான் நான் சிந்தித்து கொண்டே இருக்கின்றேன். எப்படி இந்த விஷயத்தை என் பிள்ளைகளின் கையில் கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் அலசி ஆராய்ந்து அதை உன்னிடத்தில் கொடுத்தால், இப்பொழுது கொடுத்தால் சந்தோஷப்படுவாயா என்று யோசித்து யோசித்து நான் சூழ்நிலையில் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான காரியத்தை இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே, உன்னை விட எனக்கு வேறொன்றும் பெரிதில்லை. நீயோ நான் அழுவதை பார்த்து என்னப்பன் ரசிக்கிறானோ என்று சிந்திக்கிறாய். அதுவல்ல என் தங்க பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையை பற்றித்தான் நான் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான விஷயத்தை பற்றித்தான் நான் இங்கு சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன். யோசனைகளை தாண்டி நீ வெற்றி பெறும் வாய்ப்பினை இங்கு பெற்றே விட்டாய். வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். இனி எல்லாவற்றையும் எனக்காக காப்பாற்றுவதற்கு, என் கையில் வந்து கொடுப்பதற்கு, என் மடியை பிடித்து கொடுப்பதற்கு என்னப்பன் என் கணக்கம்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காக அழ வேண்டும் என்பதில் உறுதியும் தெளிவும் இரு. என் தங்க பிள்ளையே, நீ மேலும் மேலும் மேலோங்கி பறப்பதற்கான எல்லா வசதிகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு உருவாக்கிவிட்டேன். இந்த அப்பன் இருக்கும்போது எதற்காக கண் கலங்குகிறாய்? நீ மடியேந்தி கேட்டதே நான் கை நிறைய கொடுக்கத்தான் போகிறேன், கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நல்லதே நடக்கும்.